யாழ்ப்பாணம் போய்த்தான் கொண்டு வரும். போய்த்தான் அது பிளேட்டி இங்கேயே செய்கிறீங்களா ஐஸ்கிரீம்? இல்லை இல்லை, யாழ்ப்பாணம் தான். மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலாம் நிற்கிறோம். நீங்கள் வந்து நேவின்ற ரோந்து படம் நடந்து லட்சியாக போகணும். எனக்கு 88 வாழைப்பழம் நாங்கள் அங்கே கஞ்சி நைனாதேவியில் முக்கியமான விஷயங்கள் எல்லாம் கதைச்சிட்டேன். இனி வந்து நிறைய இன்னும் நிறைய எடுக்க இருக்குது. தூர மலைக்கான வீடியோ எடுக்கிறேன். மரத்துக்கு கீழே வந்து நிற்கிறேன். என்னென்னு சொன்னால் இப்போ அதில் எல்லாம் காட்டிட்டு நீ வீட்டை போகிறேன். நான் இந்த வீட்டை மழை தூருது. பனைக்கு கீழே இருந்தால் கொஞ்சம் தண்ணியும் படையில பரவாயில்லை. இது விட்டு சனத்தையும் காணல. இப்போ கடற்கரையை தவிர இங்கே பக்கம் பார்த்தால் நல்லா மழை பெய்யுது. தூரல் மாதிரி தான் பெய்யுது. ஆனால் இனி தான் பிளக்க போதும். அவங்களாம் வெடிக்குது. காமெல்லாம் மழையை கண்டன வெளியில் வந்துட்டுது. ஏன்னா அதில் பெய்கிற முதல் மழையை நான் இப்போ தான் பார்க்குறேன். வெப்பச்சலன மழை, அது சூட்டை தணிக்க வந்த மழை. நல்லா தான் இருக்குது மழை. நல்லா குளிர்மையாக இருக்குண்ணா. ஓ, இந்த வீட்டுக்குள்ள தான் வந்து நிற்கிறான்னு பாருங்க. நான் விதைக்க தூணினது இப்போ நல்லா மழை அடிக்குது. இன்னும் கொஞ்சம் இப்படி தொடர்ந்து பெய்யுதுன்னு சொன்னால் பூக்கொண்ட எல்லாம் அந்த குளிர்மைகள் எல்லாம் மழை தண்ணியை சேகரிக்கணும். இது என்னது பாவிப்பீங்க? சுற்றி வர வச்சுக்கிறீங்க. தண்ணியின் தேவை எவ்வளோ முக்கியமான தீவு பகுதிக்கு வந்தால் தான் தெரியும். ஏன்னாயா நைனாதியில் தண்ணியை சேகரிக்கிறது இப்படித்தான் பாருங்க. ஒரு காற்று தான். புயலோ தெரியலை. புயல் வந்தால் இங்கே சரியாண்ணா எல்லாம் அடித்து தள்ளி கொண்டு போயிடும். அப்புறமா இது வரைக்கும் மேலே இல்லை புயல். நல்ல காற்று. மலையை பார்க்க வந்திருக்கிறேன். அம்மா அங்காள ஐயா இந்த இவ்வளோ ஆழம் அடித்த வைக்கைக்கு இந்த மழை நல்லா இருக்குது. போயிட்டுது காற்று. என்ன வெள்ளம் இல்லை. இந்த வெள்ளம் போட்டுட்டு பாருங்க. இந்த வெள்ளமெல்லாம் இழுத்துடும் தண்ணி. இதை பாருங்க. இடி வந்து மழை பெய்து கொண்டே இருக்குது. தொடர்ந்து இடியும் அப்பப்போ அடிக்குது. காலமே பிளேன் டீ இந்த வழியில் ஒரு சுற்றுப்பயணம் ஒன்று மேற்கொள்ள போகிறோம். சரி உருண்டையா பொரியரிசிமா எதை செய்வீங்க? இது உடுப்பு துவைக்கிறது தண்ணி. 4-5 டேங்க். இப்போ இவரோட ஐயப்பன் கோயிலுக்கு போகிறோம். நான் வந்து அங்கே கடற்கரை அந்த பக்கம் எப்படி இருக்குன்னு சொல்லி காட்டுறேன். கோயில் அடியும் காட்டுறேன். காட்டியிருப்பேன். பொழுது கோயில் அப்போ நடந்து போய் கொண்டிருப்பேன். சமையல் சமைக்கணுமோ? அண்ணன் வணக்கம். சமைக்கிறார் பாருங்க. இன்றைக்கு என்ன சமையல்? என்ன சமையல்? போகிற வழியில் வேலியால் பெட்டி பார்க்குறேன் பாருங்க. கத்தரிக்காய் தோட்டம் எல்லாம் இருக்குது. கத்தரிக்காய். அவர் வந்து பேங்க் மேனேஜரா, பிஓசி பேங்க் மேனேஜரா. எனக்கு 7வது ஆளோட 7வது ஆள் இருக்கு. சாப்பாடு வாங்கி சொல்லி தடுத்துட்டு வரீங்களா? இந்த போயிட்டு வரீங்களா? நேவின்ற ரோந்து படகு நடந்து போகுது. கஞ்சி
இப்போ நாங்கள் வந்து குறுக்கு பாதை உள்ளுக்கால போகிறோம். ஆனால் இந்த ரோட்டு வந்து சரியில்லை. இப்போ நயனாதீவில் இருக்கிற மதுரை மீனாட்சி அம்மன் என்று சொல்கிற ஒரு கோயிலுக்கு தான் வந்திருக்கிறோம். மதுரை என்ற அமைப்பிலே கட்டியிருக்கணும். மற்ற பாருங்க அந்த மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் இருக்குல்ல, அங்கே இருக்கிற மாதிரியே இங்கே வந்து முன்னுக்கு போகிற வழியிலக்கா அம்மன்ட சில சிற்பம் இருக்குது நல்ல பச்சை வனத்தில். வணக்கம் யாழ்ப்பாணத்து சார். இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து நயனாதீவு பெருங்குளம் மதுரை மீனாட்சி அம்மன் கோயில். மதுரையில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இங்கேயும் இருக்குமாம். நல்லா இருக்குது சுற்றி. அது தண்ணி தொட்டி நீர் சிங்கம் பரமேஸ்வரி மடம். இது ஐயட்ட வீடு. இந்த கோயிலை பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமா ஐயா? இது ஒரு பழைய ஆலயம்தான். சிறிய ஆலயமாக இருந்து வட்டார மக்களின் வழிபாட்டால் பிற்காலத்தில் இது பெரிய அளவு விட்டு மதுரை மீனாட்சி அம்மன் ஆலயமாக தற்பொழுது சொல்வது கிட்டடியில் தான் அவருடைய கும்பாபிஷேகமும் அதை தொடர்ந்து மகா உற்சவமும் சென்றமாக நடைபெற்று சிறப்பாக நடைபெற்றது. ஏன் இந்த கோயிலுக்கு மதுரை மீனாட்சியான்னு சொல்லி பேர் வச்சுனீங்களா? அங்கே தேவை மீனாட்சி அம்மன் ஆலயம் அப்படி மதுரை மீனாட்சி அம்மன் வைத்திருந்தேன். அவர் அதோட மேற்கொண்ட விவரங்கள் எனக்கு பெருசாக தெரியல. எவ்வளோ காலம் கட்டி? இவை கட்டி ஒரு 10-15 வருஷம் தான் இருக்கும். அதுக்கு முதல் சிறிய ஆலயமாக இருந்தது. திருவிழாக்கள் அப்போ நடக்கிறது பங்குனி மாதம், ஒரு பங்குனி மாதம் விசேஷ உற்சவங்கள் எல்லாம் நடக்கும். என்னதான இது எல்லாம் அந்த திருவிழா காலங்களில் எல்லாம் எங்களுடைய ஊர் மக்களுடைய அவருடைய நிதி உதவியோடு சரி இந்த ஆலயம் அமைக்கப்பட்டு அவர்கள் அந்த மக்கள்லாம் அன்னதான மடங்கள் அமைத்து. இது எத்தனாம் வட்டாரம்? இது 6ஆம் வட்டாரம். இந்த 6ஆம் வட்டாரத்தில் இருக்கிற இந்த மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலாம் நிற்கிறோம். நீங்கள் வந்து பாருங்க, நல்லா வடிவாக இருக்குது. உள்ளுக்கு இப்போ பூட்டி இருக்கணும், பட்டாமல் இருக்கேண்ணா. எத்தனை தேர் இருக்குது? ஒரு ஒன்று தான். அங்கால அது சப்பரம் சின்ன இது பெருங்குளம். அது குளமே. அது இது பெருங்குளம்னு சொல்கிறோம். இது குறுக்காண்ட வீடு. இது குறுக்காண்ட வீடு. இங்கால தாவசாந்தி நிலையம் மீனாட்சி அம்மன் கோயில் அடையாளத்திலே இருக்குங்க. இவர் தான் கோயில் குறுக்கால். நீங்களா கோயில் குறுக்கால்? கோயில் குறுக்கால் நீங்களா? பக்கத்து. சரி சரி. இதுண்ட வந்து மேற்கு வீதி பாருங்க, அம்மன் கோயில். நல்ல ஆலமரம் பற்றி நல்ல வடிவாக இருக்குது. சரி என்னென்னா அப்படியே சுற்றி கொண்டு போவோம். இங்கே குளம், பெருங்குளம்னு சொல்ல பெரிய குளம் இருக்குது. இங்கே கூடுதலாக இதை சுற்றி நிறைய கம்மம் செய்கிறாங்க, நிறைய பேர் இருக்கணுமாம். இது வந்து நல்ல தண்ணி இருக்கிற இடம். இந்த இடம் இந்த அம்மன் கோயிலுக்குள்ளுக்கு அப்படியேன்னு சொல்லி காட்டுறேன்னு பாருங்க. இது வந்து வடக்கு வீதி. மாடு புல்லு மேயுது. இங்கே புல்லே இல்லை, இதை வச்சு மேயுதான்னு தெரியல. இங்கே நிற்கணும் படையணிகள், டோக்கி பாய்ஸ் படையணி. இந்த அட்டாக்கு தயாராக போயிடும், கவனமாக இருக்கணும். இந்த பேர் நிறைய பேர் இருக்கும் அப்படி நிற்கிறாரு. கடிக்கப்படா ஓம் சக்தி என்று எழுதியிருக்கணும் பாருங்க. இது வைரவர். தேரடி வைரவர். மற்ற இதுதான் தேர். எத்தனை அடி உயரம்? இது இது மட்டும் இருக்கு மேலே. இந்த உயரம் மட்டும் தேரடி 25 அடி கிட்ட இருக்கு. நயனாதீவு மதுரை மீனாட்சி அம்மன் கோவில். நயனாதீவு தெற்கு இந்து இளைஞர் மன்றம் பாருங்க. அது கேணி கிணறு கேணியும் இருக்குண்ணா. அது அன்னதான மண்டபம், அன்னதான மடம். கேணி குட்டி கேணி பாருங்க. அதுக்குள்ளேயும் வந்து மீன் பிடிக்குதுங்கோ. அதுக்குள்ள என்னதான் இருக்குன்னு தெரியல. நல்ல பெரிய கிணறு கொண்டு வச்சுக்கோங்க. இது நல்ல தண்ணியோ? நல்ல தண்ணியோ? வெளிப்பக்கம் இருக்கிறது அங்கே அது கோயில். இங்கே எதிர்பக்கத்தில் வந்து மன்றங்கள் இருக்குது. அது வந்து அன்னதான மடம் பாருங்க. நயனாதீவில் இப்படி ஒரு இடமோ சுற்றி வர பச்சை பாசைகள். நயனாதீவு கூடுதலாக வர ஆக்கள் சுற்றுலா சரி கோயில் சம்மந்தப்பட்ட ஆன்மீகத்துக்கு வராங்களா? ஏன்னா நயனாதீவு அம்மன் கோயிலை மட்டுமே பார்த்துட்டு போயிட்டோம். இதுக்குள்ள எவ்வளோ விஷயம் இருக்குன்னு சொல்லி பாருங்க. எல்லாம் எடுத்து வடிவா செய்ய போயிடுமா? எடுக்க போயிடுமா? இதே அந்த செய்ய போயினோம். 5-6 குழந்தை இது செலக்ட் பண்ணி இருக்கு செய்யலான்னு சொல்லி
இதுவும் செலக்ட் பண்ணியிருக்கேம்மா பாருங்க பெருங்குளம் இதுவும் குளத்துண்டா இதோ ஆண்டு ரவுண்ட் பண்ணி தாண்டியா நீர் போய்கிட்டா அதான் இப்போ இதுக்குள்ள தேவை தண்ணி எல்லாம் கடலுக்கு இதாக போகும் கடலுக்கு போகும் வீணா போகும் தானே போகும். இது நெல் வயல் இங்கே நெல் வயல் இந்த குளத்து தண்ணியே பயன்படுத்தலாம் வேணே வேறு வேறு விவசாயங்கள் அதை செய்யறதுக்கு இப்படி ஒரு குளம் இருந்தால் நான் ஏதாவது எல்லா மக்களுக்கும் பாவிக்கலாமோ மீறி தண்ணி கடல் வாய்க்கால் குளத்தில் மீது தண்ணி வாய்க்காலால் அப்படி ஓடி கடலுக்கு போகும் சரி 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 இதுதான் நம்ம தான் என்ன செய்தால் நல்லா இருக்கு மெயின் ரோடு போகுது. மெயின் ரோடு இது எல்லாம் மெயின் ரோடு போகுது இந்த பாதை மெயின் ரோடோ இது கணேசா உள்ளுக்கு போகல அடுப்போம் இது எங்கே போறீங்க சரி சரி அதுதான் கணேசா மகா வித்தியாலயம் பாருங்க கனிஷ்ட மகா வித்தியாலயம் சின்ன பிள்ளையர் படிக்கிறதோ இது கிரவுண்ட் விளையாட்டு மைதானம் இதில் விளையாடிக்கணும் பாருங்க இந்த பள்ளிக்கூட பிள்ளைகளோ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஸ்ரீ கணேசா மகாவித்யா கனிஷ்ட மகாவித்யாலயத்தின் பிள்ளைகள் எல்லாம் விளையாடினோம் என்ன நெட் போலா இல்லை வாலிபால் இது கிரவுண்டு இது இந்த மைதானம் ஸ்ரீ கணேசா சன்ன சமூக நிலையம் முன்பள்ளி இதானது பாருங்க 6ஆம் வட்டாரம் 6ஆம் வட்டாரம் பாலர் பிள்ளைகள் நர்சரின்னு சொல்கிறேன் நீங்களும் அங்கே படிச்சீங்க சின்ன வயசில் கணேசா இல்லை நர்சரி எல்லாமே இதுக்குலையோ இல்லை அப்போ இதெல்லாம் பிறகு அப்பைக்கு ஒன்றும் இல்லை நாங்கள் வைக்கிட்டு முதல்ல இங்கேயே போகிறோம் நீங்கள் பிறகு படித்தது அங்கே 5ஆம் ஆண்டு அந்த 5ஆம் ஆண்டு வரைக்கும் இங்கே கணேசா பெரிய வகுப்பு வரைக்கும் இருக்குது இப்போ பெரிய வகுப்பு மணி இருக்குது அது கணேசா மகா வித்தியாலயம் மூப்பு இங்கே வரைக்கும் கேடுங்க சரி சரி போவோம் அந்த 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 அபிவிருத்தி காலம் சுவிட்சர்லாண்டுடைய நைனாதீவு அது சுவிட்சர்லாண்டு இந்த நிதி அபிவிருத்தி காலத்தில் நீதியோட அங்கே இது 6ஆம் வட்டாரம் என்ன 5 பிள்ளையாவில் நைனாதீவில் இருக்கிற ஒரு கடைக்கு தான் வந்துருக்குறோம் அங்கே கடையை காண வேண்டிய யோசிச்சு கடை வீட்டுக்குள்ளுக்கு தான் போய் பார்ப்போம் ஐஸ்கிரீம் கடை எல்லாத்து கடை எல்லா கடையும் பழசுற கடை ஸ்ரீ லக்ஷிகா பவனம் இவர் முதலாளி கடை முதலாளி இவர் லக்ஷிகா பவனம் நல்லா வீடு வடிவாக இருக்கு நல்லா செய்திருக்கு நம்ம பாருங்க ஐஸ்கிரீமுக்கு ஐஸ்கிரீம் இங்கே செய்கிறவையோ ஐயா வணக்கம் உங்களோட பேர் செல்வராஜா செல்வராயா உங்களோட நயனாதீவை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் இப்போ நீங்கள் இங்கே என்ன செய்கிறீங்க சுகம் இல்லாமல் இருக்கோம் சுகம் இல்லாமல் இப்போ நீங்கள் என்ன தொழில் செய்கிறீங்க இங்கே எவ்வளோ ஆமாம் ஆமாம் சின்ன வயசில் அப்படி இந்த நயனாதீவு இப்போ எப்படி இருக்குது அப்படியேண்டா இப்போ தடவிலாக இருக்கும் முந்தி நல்லா இருக்கும் நல்லா இருந்தது தண்ணி வசதி எல்லாமே இப்போ எப்படி தண்ணி சாப்பாடு நாம் கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிடுவோம் சரி உங்களுக்கு எத்தனை வயசு எனக்கு 88 88 இப்போ நீங்களா அறிவேண்ட அவர் எந்த மகன் தான் சார் நம்மளோட கர்மணி இவர் நம்மளோட மைத்தன் சரி சரி ஓ அப்போ எல்லாரும் இந்த நைனா தீவுக்குள்ளுக்கு எல்லாரும் முடிச்சிட்டீங்க வந்து என்னுடைய தாயோட சகோதரங்க சரி 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 நல்ல விஷயம் பொன்வழி அம்மா வணக்கம் அம்மா
உங்களுக்கு ஆமாம் வியாபாரம் நீங்கள் என்ன செய்கிறீங்க, என்ன வியாபாரம் செய்கிறீங்க நீங்கள்? வாங்க பக்கம் பாருங்க, பரவாயில்ல வாங்க. மேலே மூத்த மட்டும் எடுக்கிறேன். பலசர கடையில் என்ன பலசர கடை வச்சுக்கிறீங்க? பலசரக்கு என்ன அரிசி மாச்சினியா சீனியானது என்னவா இப்போ விலைவாசிகள் போகுது? விலைவாசிகள் கொஞ்சம் விலைதான். இப்போ நீங்கள் எங்கே என்ன மாதிரி எடுக்கிறது எப்படி எடுப்பீங்க? யாழ்ப்பாணம் போய்த்தான் கொண்டு வரும். போய்த்தான். அதுக்கு என்ன ஆட்டோவில் எல்லாம் கொண்டு வருவீங்களோ வேனில்? இல்லை அங்கே ஆட்டோ பிடிச்சி பஸ்ஸில் ஏற்றி அப்புறம் இங்கேருந்து லோஞ்சில் ஏற்றி லேமாசில் கொண்டு ஓப்பா வந்தோம். டபுள் ட்ரிபிள் செலவு. 3 செலவு இருக்கு. இப்போ 1000 ரூபாய்க்கு ஆங்கர் அங்கே விற்கணும்னு சொன்னால் நீங்கள் இங்கே எவ்வளோத்துக்கு அதை கொண்டு வர்றது எல்லாம் அவங்களுக்கு? ஆனால் அடித்த விலை தான் விற்கல. அங்கே 1150 ரூபா அடிச்சிருக்கு. அப்புறம் என்ன அது உங்களுக்கு கட்டுப்படியாகும்? அந்த 1130 ரூபாய்க்கு தருவினோம். கட்டுப்படியாகுது அப்படி காணாதுதான் ஒன்றும் செய்யல இந்த வாதாடுங்க. அதுதான் பிரச்சனை. அதை புரிஞ்சு கொள்ளும். புரியும். என்னடா மரக்கறிகள் அப்படி சின்ன வாழைக்குழிகளில் எதுவும் வைக்கலாம் ஒழிய அரிசி சாமான்கள் அப்படியான இடங்களில் வைக்கலாம். இஞ்சத்தியான இதுகளை மட்டும் வச்சு நீங்கள் உங்களை விலைக்கு வைக்கலாம் ஏதோ. சரி சரி. வேற என்ன செய்கிறீங்க நீங்கள் தொழிலில்? என்ன பொருள்? கடை தான். கடை தான் தெரியும், தெரிஞ்சு வருவீங்க வாங்க. இப்போ ஐயாண்ட பூசைக்கும் வந்து ஐயா இங்கே தான் சாமான் எடுக்க போகிறீங்க. ஆ சரி. அவர் பேர் அவராங்க ஐயப்பன் கோவில் சவுண்ட் சர்வீஸ் மகன். சவுண்ட் சர்வீஸ். இந்த ஐயப்பன் கோவில் அந்த நேற்று அவர் எடுத்துறாங்க. ஓ நேற்று அவர்கிட்ட சாமான். ஐஸ்கிரீம் வியாபாரம் செய்யணும். என்ன ஐஸ்கிரீம் வச்சுருக்கீங்க கடை? இங்கேயே செய்கிறீங்களா ஐஸ்கிரீம்? இல்லை இல்லை யாழ்ப்பாணம் தான் இந்த இடத்துக்கு அவங்க என்ன எடுப்பீங்க? கரையா ஐஸ்லாம் கொண்டு வந்து ஃப்ரிட்ஜுக்கு வைக்கிறவர். ஒரு மாதத்துக்கு தேவை எவ்வளோ ஆளுக்கு தேவையான சாமான கடை சாமான் எடுப்பீங்க? இல்லை நாங்கள் மாதத்தில் கிழமையில் 4 தரம் போகிறது. மாதத்தில் கிழமையில் திங்கள் வியாழன் போய் வெள்ளிக்கிழமைக்கு மரக்கறிக்கு வியாழன் கொண்டு வர்றது, திங்கக்கிழமை மரக்கறிக்கு செவ்வாய்க்கிழமை மரக்கறிக்கு திங்கள் கொண்டு வர்றது. போயிட்டு வருகணும். கஷ்டம்தான். சுமித்ரா அம்மா அந்த கடைக்கு வந்து வாங்குங்க வாரம். இன்ஜினியர் லக்ஸியா நல்ல வடிவான நீர்வீழ்ச்சி அருவி. இந்த அருவின்ற படம் பாருங்க, நல்லா இருக்குது. பழைய வீட்டுக்கு பெயிண்ட் அடிச்சு தந்தீங்களோ? இந்த புதுசாக மேல்வேல். இது புதுசான சீனிங்க ரீகாண்டிஷன். இவங்களா வேணும் உங்களோட பாட்டியோ? அவங்களோட வைஃப் அவனோட ஆச்சி. உங்களோட சின்ன வயசு. அப்போ அந்த நேரம் இப்படி தானே இருந்தது உங்களோட வீடுகள்? இது 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 நைனாதீபம் எடுக்கிறது காட்டுறீங்களா? இதான் நைனாதீபம். காட்டுங்க பாருங்க, இப்படித்தான் அந்த நேரம் இருந்தது. எத்தனையாம் ஆண்டு எடுத்த ஃபோட்டோ? அப்பவும் பாருங்க எங்களை வாழை மரம் எல்லாம் வச்சு தோட்டம் எல்லாம் வச்சு பெரிய செந்தளிப்பு. பார்க்க தெரியுது உடம்பு. இது மகள். இது இப்போ கல்யாணம் அவர் இங்கால இருக்கிற மகன் இப்போ வச்சிருக்கிறேன். அவர் பார்ப்பேன் இந்த வீடியோ. அவர் இப்போங்க யாழ்ப்பாணம் கிச்சன் வெளி சமையல் அறை வெளி ஏதாவது சாப்பாடு சமையல் செய்கிறேன்டா. இது வந்து கேக்கு தான். கேக்கு கூட அஞ்சா வளர்ந்துருக்குண்ணா. நல்ல செந்தளி பாருங்க இந்த இடம். நல்ல செந்தளி. இது நல்ல தண்ணியோ? குடிக்கிறது சமையலுக்கு. ஆனால் இங்கத்தையே தண்ணி கிணத்துதே கொஞ்சம் அந்த பச்சைத்தன்மை அடிக்கிறது. பச்சைத்தன்மை இருக்கு. அது இந்த வெளியால் இது இல்லையா நல்ல தண்ணி கிடைக்கிறதே பெரிய விஷயம். தென்னை இது இது சோலார் இதுக்கு மோட்டர் இருக்கோ? சோலார்லாம் டேங்க்கு ஏற்றுறது கரண்ட்லேயும் ஏற்றுறது. பரவாயில்லையே. இதுதான் வந்து அம்பாள் ஐஸ்கிரீம். இவன் ஸ்டோர் ஐஸ்கிரீம் ஸ்டோர் மேட்டர் வண்டில் வாகனம் பாருங்க. அம்பாள் ஐஸ்கிரீம் வாகனம் இப்போ இதுக்குள்ள இருக்கோ? இந்த கோயிலுக்கு வருவீங்க பிள்ளையார் தேர். இது வந்து ஐஸ்கிரீம் அங்கேருந்து கொண்டு வர யாழ்ப்பாணத்தில் இருந்தாலும் ஐஸ்கிரீம் கொண்டு வருவீங்கம்மா. ஸ்டோக் வாசத்தில் தெரியுது. ஸ்டாக் பண்ணுறது. இது உங்களுக்கு கரண்ட்டுக்கு எழுத்து தரலாமே. கரண்ட் இல்லாமல் போனால் என்ன பண்ணீங்க? திடீரெண்டு ஜென்ரேட்டர் இருக்குது. கரண்ட் இல்லாட்டி ஜெனரேட்டரை போடுவோம். ஐஸ்கிரீமும் எல்லாம் அடித்த விலை தான். அது எல்லாம் அந்த கம்பெனிக்காரன் தரதுல கம்பெனி தான். சரி சரி சரி. பார்த்தீங்களே இது நைனாதீபோன்ற மாதிரி உள்ளுக்கெல்லாம் நிறைய விஷயம் செய்யணும். மிஞ்சால எல்லாம் கிட்டத்தட்ட 6 கிலோமீட்டர் அது இது நீளம் இருக்க தீவு. ஆனால் நல்லா நல்லா நைனாதீவில் இருக்கிற ஒரு ஐஸ்கிரீம் கடை. ஒரு ஐயாண்ட ஓனர்கிட்ட வீடு பாருங்க. போயிட்டு வரோம் ஐயா. ஓ எங்கள் கடை இதுதான் கடை. அங்கே இது கடை. அப்போ இது கடை இங்கே கடை
இதுதான் கடை, சின்ன கடை ஐயாண்ட. வாழைப்பழம் என்ன விலை? வாழைப்பழம் நாங்கள் அங்கே கிளிநொச்சி யாழ்ப்பாணம் மார்க்கெட்டில் வந்து 150 ரூபா போடுவாங்க காய். நாங்கள் பஸ் கூலி, லோஞ்சு கூலி, ஆட்டோ எல்லாம் கொடுத்து கொண்டு வந்தீங்க 200 ரூபா ஒரு கிலோ வாழைப்பழம் விற்கிறோம். அதுக்கு ஏற்ற விலை தான். இது இப்போ எவ்வளோ காலத்துக்கு ஒருக்கா, ஒரு மாதத்துல எத்தனை வாழைப்பழத்துக்கு போயிட்டு வருது? ஒரு மாதத்துக்கு இல்லை, ஒரு 3 நாளைக்கு ஒருக்கா எங்களுக்கு வாழைக்குள்ளே 2 கிலோ 3 கிலோ எங்களுக்கு டெய்லி வேணும். டெய்லி வேணும். டெய்லி வேணும். மற்றது மரக்கறியல். மரக்கறி வந்து டவுனுக்கே எடுப்போம். இது டவுன்லேயும் எடுத்தா திருநெல்வேலியும் எடுத்தா வெளியில் எடுத்து நயனாதீவில் என்ன சொல்லி இருக்கு இல்லையோ, இதெல்லாம் அங்கே தான் எடுத்து சாமான ரிங்ஸு திருநெல்வேலி யாப்னா டவுன் அங்கேருந்து சாமான் கொண்டது. ஆனால் எங்களுக்கு வந்து என்ன பிரச்சனை என்றால் இந்த டிரான்ஸ்போர்ட் செலவு சரியான கூடுதலான செலவெல்லாம் இருக்கிற அப்படின்னால எங்களுக்கு இங்கே கட்டுப்படி ஆகுதில்லை விலை. ஒரு கூலியால் கொஞ்சம் கூடுதலான ஒரு செலவு எங்களுக்கு. அதனால கொஞ்சம் நாங்கள் இந்த மக்களையும் பாதிக்கக்கூடாது தானே. உண்மைதான். அதுக்காக வேண்டி நாங்கள் கொஞ்சம் ஆலோசிச்சு தான் நாங்கள் வியாபாரத்தை செய்ய வேண்டிக்கிறோம். காஞ்சாலிக்கு போட்டு இங்கே பாருங்க நிலைமை என்னென்னா ஆக்கள் வாங்காததுல இல்லை. இப்படி நாள் போக கூலியல் அதுக்கு லாபங்களும் பெறாது பெருசா. அரிசியெல்லாம் அங்கே தான் விஜிதா. அரிசி எல்லாம் அங்கே தான் இருக்கிறது. யாழ்ப்பாணம் மீன் அது எல்லாம் மக்கள் வந்து வாங்கினோம் வாங்கக்கூடிய மாதிரி இருக்குது. எங்களுக்கு தைக்கிறது ஒரு நாளைக்கு 25,000-30,000 ரூபாய் வியாபாரம் நடக்கும். ஆனா அதை விட குறையவும் நடக்கும். ஆனா கூடுதலா நடக்குதுன்னு சொல்லிடாது. நிலைமைக்கு ஏற்ற மாதிரி நாங்க அதுக்கேற்ற மாதிரி சாமான் எடுக்கிறது. ஆனா இந்த பிஸ்கெட் ஐட்டங்கள் வந்து நாங்கள் வந்து எங்களுக்கு ஒரு மாதத்துக்கு விற்கக்கூடிய அளவு தான் நாங்க கொண்டு வர்றது. என்ன டேட் போடுற சாமான்கள் தானே. அதனால நாங்க எங்களுக்கு ஒரு மாதத்துக்கு தைக்கிற மாதிரி தான் நாங்கள் அந்த பாவனைக்குரிய மாதிரி தான் நாங்கள் அந்த வியாபாரத்தை செய்துக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் முட்டையெல்லாம் இப்போ முந்தி 28 ரூபா 25 ரூபா விற்றது. இப்போ நாங்கள் 50 ரூபா விற்கக்கூடிய மாதிரி இருக்கு இங்கே. இங்கே அங்கே வழி யாழ்ப்பாணத்துல 55 ரூபா போகுது. 50 ரூபா யாழ்ப்பாணத்தில் போகுது. நாங்கள் இங்கே 45 ரூபாய்க்கு முட்டை வித்துட்டு இருக்கிறோம். அது எப்படி சொன்னால் எங்களுக்கு ஒரு முட்டையை 2 ரூபா கிடைச்சா காணுமென்ற ரீதியில் விற்கிறோம். என்னென்ன எங்களை வியாபாரத்தை பிடிக்கிறதுக்காக அந்த வச்சு யாழ்ப்பாணத்தில் என்ன முட்டை பழுதாக போயிடும். முட்டை பழுதா பிஸ்கெட்டு டேட் போயிடும். அப்போ கோதுமை மாவெல்லாம் கண நாளைக்கு வச்சுக்கல 2 மாதம் தான் வச்சிருக்கலாம். பண்டடிச்சு போடும். பண்டடிக்கும். அரிசியெல்லாம் அப்படித்தான் வச்சிருக்கலாம். சீனியும் ஓரளவு வச்சிருக்கலாம். ஒரு 15 நாள் கூடுதலான ஒரு முறையில் வச்சிருக்கலாம். அதுக்கு மேலே வச்சுக்கலாம். சீனியும் கசீர சாமான் தானே. கடல் தண்ணி. கடல் தண்ணி நீ அங்கேருந்து கொண்டு இழுபறிப்பட்டு கொண்டு வந்து இங்கே போட்டு அங்கே போட்டு இல்லை. எங்களுக்கு இந்த என்னென்னு கேட்டால் இந்த ஆட்டோ செலவுகள்லாம் 9 இருந்து எங்கட இடத்துக்கு வர்றதுக்கு இப்போ 700-800 ரூபா வின்றாங்க. தெரியுமா? அது காரணம் என்னன்னு கேட்டால் இப்போ டீசல் அது இது விலை கூடின பிரச்சனையால அப்படி முதல்ல 500 ரூபா 600 ரூபா தான் எடுக்கிறது. இப்போ 800 ரூபா மட்டும் எடுக்கக்கூடிய மாதிரி. 800 ரூபா எத்தனை கிலோமீட்டர் இருக்கும்? உங்களோட 6 கிலோமீட்டர் 4 கிலோமீட்டர் இல்லை கோயிலேருந்து இங்கே வர்றதுக்கு ஒரு 2 கிலோமீட்டர் வந்து பார்க்கலாம். அதுவும் குறைவு தான். 2 கிலோமீட்டரும் குறைவு. 2 கிலோமீட்டர் குறைவு இல்லை. இங்கேருந்து மலையடிக்கு போகிறது தான் 2.5 கிலோமீட்டர். அது என்ன எல்லாத்துக்கும் நான் அங்கேருந்து வேண்ட வீட்டுக்கு வர 700 ரூபா. இப்போ பக்கத்துலேருந்து என்னன்னா ஆட்டோ வந்து ஆட்டோக்காரன் சொல்கிறோம். ஆட்டோ நாங்கள் எங்கள்கிட்ட ஆட்டோ இருக்குது. ஆனால் ஒரு சாமான விலை வந்து கூட ஒரு பட்சன் உடைஞ்சா அது மாற்றுறதுக்கு அவங்களுக்கு ஒரு 2,000 ரூபா 3,500 ரூபா அப்படியே தான் செலவு ஆகுது. ரோட்டு அதையும் பார்க்கத்தானே வேணும். அந்த செலவு சாப்பாடு செலவு சாப்பாடு பெருசாக ஓட்டிட்டு வாழைக்குள்ள ஓட்டிட்டேன். இப்போ என்னண்டா இங்கே வாழைப்பழம் வாங்குறேன். இதர வாழைப்பழம் நாங்கள் 2 தொலையாருமே 3 கிலோ போடுவேன். கூட்டு போயிட்டேன். சரி ஐயா, மிக்க நன்றி. இதான் வந்து இந்த கடை இங்கே காட்டியிருப்பேன். ஓகேண்ணா. ஜசீமா அண்ணாண்ட ஆட்டோ வந்தால் பிடிக்கலாம். கத்தியா குடா சிங்கள பேராக இருக்குது. 7ஆம் பட்டாயிரம் குடிசை வீடுகள் இருக்குதுங்கள. பழைய குடியேற்ற திட்டமா? எங்கேருந்து வந்தவன்? அங்கே ஊர்மா வீடெல்லாம் எல்லாரும் கலந்துருக்கிறோம்.